டேய் மென்டலாடா நீங்க ஏன் குரவலி பிடிச்சி கடிக்கிறீங்க? சுப்பிரமணியம் பத்ரிநாத் ஒரு எக்ஸ் கிரிக்கெட்டர், இப்போ கமெண்டேட்டரியில் இருக்கார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில். அந்த ஆள் ஒழுங்காக கமெண்டேட்டரி பண்ணல. எனக்கு ஒரு ஃபேனா, கிரிக்கெட் ஃபேனா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு நீ ஆர்சிபி ஃபேன் தானே, சிஎஸ்கேக்காக எக்ஸ்ட்ரா பேசுறீங்க, என் குரவலியை பிடிக்கிறீங்க? டேய் நான் உன்னோட பெட்டர் சிஎஸ்கே ஃபேன்ரா. ஏன்னா வந்து நான் ஒரு மியூசிஷியன், நான் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஃபேன் அந்தம் பண்ணியிருக்கேன். நம்ம சைடில் இருக்க தப்ப நம்ம தானே ஒத்துக்கிட்டு ஆகணும். சத்தியமா சொல்றேன், சுப்பிரமணியம் பத்ரிநாத் ஒழுங்காவே கமெண்ட்ரி பண்ணல. அவர் வந்து வன்மமாவும் ஒரு தலைபட்சமா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் சீகா கூட ஒரு ஒன் சைடா தான் பண்றாரு. அட்லீஸ்ட் அவராச்சும் ஒரு வந்து ஒரு 30% காமிச்சாருன்னா, இந்த பத்ரி வந்து 90% வன்மமா தான் பண்றாப்ல. ஐயோ 99% வன்மமா தான் பண்றாரு. ஒரு கிரிக்கெட் ஃபேனா, ஒரு சிஎஸ்கே ஃபேனா என்னாலே ஏத்துக்க முடியல. எனக்கு வந்து தமிழ் கமெண்டேட்டரி பிடிக்கும். நம்ம நானி இருப்பார்ல, அவரு ராதாகிருஷ்ணன், ஆர்கே இருப்பார்ல, அவரு ரசல் அர்னால்டு, அவரு பேசுறதுலாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அனிருதா ஸ்ரீகாந்த் நல்லா பண்றாரு, யோமி எல்லாமே நல்லா தான் பண்றாங்க. எனக்கு பத்ரிநாத் பண்றது சுத்தமா பிடிக்கல. நீங்க இது வந்து திருப்பி என் குரலை கடிச்சாலும் பரவாயில்ல, அந்த ஆள் ஒழுங்காவே பண்ணல. நான் அதுதான் சொல்லுவேன். என்ன வந்து நீ இங்கிலீஷ் கமெண்டேட்டரி மாற்றி போன்னு சொல்றது உங்களுக்கு உரிமையே கிடையாது. எனக்கு ஏதோ ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஓகே. என்னை விட ரொம்ப மட்டமா இங்கிலீஷ் தெரியவங்களா இருக்காங்க. ஏன்னா அதுதான் நம்ம உலகம், சரியா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, தமிழ் கமெண்டேட்டரி தான் கேட்டாகணும். ஸோ அவங்களாம் வந்து இவங்க பேச்சு கேட்டு பிரைன் வாஷ் தான் வரானுங்க. இதனால வந்து தேவையில்லாமல் கிரிக்கெட் சண்டைகள் தான் வருது. பேரை கெடுத்துன்னு இருக்கான். இப்போ சிஎஸ்கே இது வந்து தமிழ் கமெண்டேட்டரி கிடையாது, சிஎஸ்கே சொம்பு கமெண்டேட்டரின்ற மாதிரி கேவலமாக பேரை கெடுத்து வச்சிருக்கான். அதெல்லாம் தெரியாது. எவனாச்சும் எதனாச்சும் கொஸ்டின் கேட்டால் வந்து கடிக்கணும் முட்டா புண்டைக்கு.